பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜருக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கான கீ பாயிண்ட்ஸு, அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இதை எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணி அந்த டயக்ராம்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற மேஜருக்கு நான் அடுத்த கிளாஸில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மேஜருக்கு நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த டெட் எக்ஸாம் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. அந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் டெட் எக்ஸாம் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அந்த செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் தேர்ட் செமஸ்டர் போகும்போது தான் இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்க்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா தேர்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு ரெக்கார்டு ஒர்க் மட்டும் தான் இருக்கு, சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. எழுதுற வேலை தான் தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லா. இன்னும் உங்களுக்கு பிஎட் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கு. ஸோ இந்த 1 இயர்ல இந்த டெட் எக்ஸாம்க்குரிய சிலபஸ்ல குறைஞ்சது ஒரு 70% நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா தேர்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் கிடையாது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த 1 இயர்ல ஒரு 70% டெட் எக்ஸாம்க்குரிய சிலபஸை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க பிஎட்டை முடிச்சுட்டு அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் டேட்லேயே நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த டைம் படிக்காம நம்ம பிஎட்டை முடிச்சுட்டு படிப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா பிஎட்டை முடிச்ச பிறகு அடுத்து 1 வருஷம் நம்ம தயாரானதான் டெட் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். எக்ஸ்ட்ரா 1 வருஷம் படிக்க வேண்டியதாயிரும். ஸோ இப்போ இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எந்த டைம்ல நீங்க டெட் எக்ஸாம் படிக்கணும், அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ டெட் எக்ஸாம் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு எனக்கு கால் பண்ணுங்க, அதை பத்தி எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த தமிழ் மேஜர்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை 10 மார்க் கொஸ்டின் எடுத்துக்க அதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். செகண்ட் யூனிட்ல இருந்து 2 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். தேர்ட் யூனிட்ல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபோர்த் யூனிட்டுக்கு மட்டும் தமிழ் மேஜருக்கு சரி மற்ற மேஜருக்கு சரி நான் ஃபோர்த் யூனிட்டுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீ பாயிண்ட்ஸ் அனுப்ப மாட்டேன். ஏன்னா ஃபோர்த் யூனிட் எல்லா மேஜருக்கும் வேற வேற. ஸோ தனித்தனியாக நம்ம நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்க முடியாது. அதனால ஃபோர்த் யூனிட்டுக்கு மட்டும் நீங்களாக தான் படிச்சுக்கணும். அடுத்து ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினுக்கும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான டயக்ராம்ஸ் இப்போ நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலும் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் இந்த கீ பாயிண்ட்ஸும் இந்த டயக்ராமும் பயன்படுத்தி நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க, நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஸோ இதை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தமிழ் மேஜர் அலகு 1 யூனிட் 1 பாருங்க, தமிழ் மொழி கல்வியின் சிறப்பு. இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 மொழி கற்றலில் உளவியல் கோட்பாட்டின் பங்குகளை எடுத்துரைக்க. செகண்ட் கொஸ்டின் வாழ்வியல் திறன்களை பெறுதல். தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி கற்பித்தலின் இன்றியமையாமை. இந்த 3 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் முக்கியமான கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டயக்ராம்ஸ் பார்ப்போம். 1 பாருங்க, மொழி கற்றலில் உளவியல் கோட்பாட்டின் பங்குகளை எடுத்துரைக்க. உளவியல் கோட்பாடை இங்க கொண்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா இந்த காக்னேயின் கற்றல் படிநிலைகள். இதுல 8 படிநிலைகள் இருக்கு. 1 குறியீட்டு வழி கற்றல், 2 தூண்டல் துலங்கல் மூலம் கற்றல், 3 இணைத்தல், 4 சொற்களின் கூட்டிணைப்பு, 5 வேறுபாடு அறிதல், 6 கருத்துக்கள் உருவாவதை கற்றல், 7 விதியை கற்றல், 8 சிக்கலை தீர்த்தல். இது வந்து காக்னேயின் கற்றல் படிநிலை கீழே 2 வரும். அடுத்து இதே காக்னேயின் கற்றல் செயல்பாடில் 8 நிலைகள் இருக்கு. 1 ஊக்குவித்தல், 2 புரிந்து கொள்ளுதல், 3 முயன்று அடைதல், 4 விடாது வைத்திருத்தல், 5 நினைவு கூறுதல், 6 பொதுமைப்படுத்துதல், 7 செயல்திறன், 8 பின்னூட்டம். இந்த 2 டயக்ராம்ஸ் போட்டாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அடுத்து இன்னொருத்தர் யாரு பாத்தீங்கன்னா இந்த உளவியல் கோட்பாடுல சொல்றது புருனரின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு. இதுல 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 கற்றலுக்கு முன்பே விரும்பும் நிலை, 2 அறிவு அமைப்பு, 3 வரிசை கிரமம், 4 வலுவூட்டுதல். இந்த 4 வலுவூட்டுதல் கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 செயல்படும் நிலை,
2 உருவக நிலை, 3 குறியீட்டு நிலை. அடுத்து மூணாவது யார் பார்த்தீங்கன்னா இந்த பியாஜெயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு. இது உளவியல் சம்பந்தமானது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த பியாஜெயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 புலனியக்க நுண்ணறிவு நிலை, பிறப்பு முதல் 2 வயது வரை. 2 செயலுக்கு முந்தைய நிலை, 2 வயது முதல் 7 வயது வரை. 3 முறையான செயல்பாட்டு சிந்தனை நிலை, 12 வயதுக்கு மேல். இந்த முறையான செயல்பாட்டு சிந்தனை நிலை கீழே மொழி அறிதிறன் கூறுகள் ஒரு தலைப்பு இருக்கு. அதுக்கு கீழே 4 இருக்கு. கவனம், புலன்காட்சி, கவர்ச்சி, கற்பனை. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்வியல் திறன்களை பெறுதல். 3 வாழ்வியல் திறன்கள் இருக்கு. 1 வாழ்வியல் திறன்கள் என்பதன் பொருள், 2 வாழ்வியல் திறன்களுக்கான எடுத்துக்காட்டுகள், 3 வாழ்வியல் திறன்களை கற்பிப்பதால் ஏற்படும் அனுகூலங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு இருக்கு. இது ரெண்டாவது தலைப்புக்கான பாயிண்ட் பாருங்க. வாழ்வியல் திறன்களுக்கான எடுத்துக்காட்டுகள்ல 7 பாயிண்ட் இருக்கு. 1 கால நிர்ணயம், 2 நிதி மேலாண்மை, 3 வீட்டு பராமரிப்பு, 4 தொடர்பு, 5 நேர்மறை சுய வளர்ச்சி, 6 வளர்ச்சி மனப்பான்மை மற்றும் சுய முன்னேற்றம், 7 மன அழுத்த மேலாண்மை. இதுல 3வது தலைப்பு பாருங்க, வாழ்வியல் திறன்களை கற்பிப்பதால் ஏற்படும் அனுகூலங்கள். ஒரு 5 அனுகூலங்கள் செஞ்சிருக்காங்க. 1 மனநலத்தை மேம்படுத்துதல், 2 நிதி கல்வியறிவை மேம்படுத்துதல், 3 ஆரோக்கியமான தொடர்பு, 4 பயனுள்ள முடிவெடுப்பதை ஊக்குவிக்க, 5 மாணவர்களின் வெற்றிக்கான திறன்கள். இந்த மாணவர்களின் வெற்றிக்கான திறன்களுக்கு கீழே 6 பாயிண்ட் இருக்கு. 1 சச்சரவுகளுக்கான தீர்வு, 2 போதை மருந்து தடுப்பு, 3 கொடுமைப்படுத்துதல் தடுப்பு, 4 குடும்ப ஈடுபாடு, 5 பள்ளி காலநிலை, 6 ஆலோசகர்கள். இந்த 3 இருக்கு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தாய்மொழி கற்பித்தலின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தாய்மொழி கற்பித்தலின் இன்றியமையாமை. இந்த தாய்மொழி கற்பித்தலின் இன்றியமை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல 9 தலைப்புகள் இருக்கு. 1 சிந்தனை ஆற்றலை வளர்த்தல், 2 எண்ணத்தை வெளியிடும் கருவி, 3 படைப்பாற்றலை வளர்த்தல், 4 கற்பனை ஆற்றலை வளர்த்தல், 5 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல், 6 இலக்கிய நயமுணர்ந்து இன்புறுதல், 7 சமூக பண்பாட்டு மரபினை வளர்த்தல், 8 ஒழுக்க பண்புகளை வளர்த்தல், 9 மொழிப்பற்று நாட்டுப்பற்றை வளர்த்தல். இந்த 9 தலைப்புகள் வரும். அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க. செகண்ட் யூனிட்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. 1 வளங்கள், 2 மொழியின் உயர்நிலை திறன்கள். இந்த வளங்கள்ல ஒரு 3 வளங்கள் இருக்கு. 1 செய்யுள், 2 உரைநடை, 3 இலக்கணம். இதுதான் தமிழ் பாட பகுதியில் இருக்கும். இந்த 3லயும் ஒண்ணு பாருங்க. செய்யுள்ல என்னென்ன பார்க்க போறோம்? 9 பாயிண்ட் இருக்கு. 1 செய்யுள் வரையறை, 2 இலக்கிய நயம் தோன்ற படித்தல், 3 தொடரும் முறை, 4 மீண்டும் பாடுதல், 5 வினவும் முறை, 6 செய்யுளை திருப்புதல், 7 வீட்டு வேலை, 8 செய்யுளை கற்பிக்கும் நோக்கங்கள், 9 கற்பித்தல் முறைகள். அந்த 9வது பாயிண்ட் கற்பித்தல் முறை கீழே 2 இருக்கு. 1 வினாமுறை, 2 பிரித்து கூறும் முறை. இது செய்யுள்ள பார்த்தாச்சு. அடுத்து உரைநடையில 5 பாயிண்ட் இருக்கு பாருங்க. உரைநடையின் நோக்கங்கள் அதுல 1 முன்னுரை, 2 ஒளி அமைதி, 3 சொல் மரபு, 4 தொடர் மரபு, 5 கருத்து வளம் உண்டாக்குதல், 5 கருத்து வளம் உண்டாக்குதல். அடுத்து இலக்கண பகுதிக்குள்ள 8 பாயிண்ட் இருக்கு. 1 முன்னுரை, 2 இலக்கணத்தின் இன்றியமையாமை, 3 இலக்கணம் பயிற்றுவது, 4 நடைமுறை இலக்கணம், 5 இலக்கண வகைகள். அந்த இலக்கண வகைகள் கீழே 3 இருக்கு. 1 ஒழுங்குமுறை இலக்கணம், 2 வரலாற்று முறை இலக்கணம், 3 நடைமுறை இலக்கணம். அடுத்த 6வது பாயிண்ட் இலக்கணத்தின் நோக்கங்கள், 7 இலக்கணம் பழகு செயல்கள், 8 இலக்கணம் கற்பதன் பயன்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழியின் உயர்நிலை திறன்கள். 2 உயர்நிலை திறன்களுக்கு 1 எழுத்து நிலை நோக்கம், 2 பேச்சு நிலை நோக்கம். இந்த எழுத்து நிலை நோக்கத்துக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 முன்னுரை, 2 தொலைவில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல், 3 எழுதுதலில் இருநிலைகள். அந்த எழுதுதலில் இருநிலைகள்ல 1 பாருங்க, முதல் நிலை ஒளி வடிவங்களை வரி வடிவங்களாக எழுத அறிமுகப்படுத்துதல். 2 பாருங்க, 2ஆம் நிலையில எழுதும் விரைவை உயர்த்துதல். அடுத்து பேச்சு நிலை கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 நோக்கம், 2 பேச்சு நிலை பயிற்சி முறைகள். அந்த பேச்சு நிலை பயிற்சி முறைகள்ல 3 பாயிண்ட் இருக்கு. 1 விளையாட்டுக்கள், 2 முன் தயாரிப்பின்றி நடித்தல், 3 மன்றங்கள் நடத்துதல். அடுத்து 3வது யூனிட்ல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 தற்போது நடைமுறையில் உள்ள பாடநூல் பற்றிய பார்வை, 2 நூலக படிப்பு,
3 பாடநூல் அல்லது பாட புத்தகங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தற்போது நடைமுறையில் உள்ள பாடநூல் பற்றிய பார்வையில் 6 இருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ், 9ஆம் வகுப்பு தமிழ், 10ஆம் வகுப்பு தமிழ். இதுல ஒவ்வொன்றையும் உரைநடை செய்யுள்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நூலக படிப்பு. நூலக படிப்புல 6 முக்கியமான தலைப்பு இருக்கு. 1 முன்னுரை, 2 நூலக வரலாறு, 3 நூலகத்தின் வரலாறு, 2 நூலக வரலாறு, 3 நூலகத்தின் வரலாறு, 4 நூலகங்களின் தேவை, 5 நூலகத்தின் வகைகள், 6 நூலகத்தின் பெருமைகள். அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்க, பாடநூல் அல்லது பாட புத்தகங்கள். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 முன்னுரை, 2 சிறந்த பாடநூலை தயாரிக்கும் போது மனதில் கொள்ள செய்திகள். இந்த சிறந்த பாடநூலை தயாரிக்கும் போது மனதில் கொள்ளத்தக்க செய்திகள்ல 4 தலைப்பு இருக்கு. 1 பள்ளிப்பாட புத்தகங்களை பற்றிய வெஸ்பால் கமிட்டியின் பரிந்துரை, 2 நல்ல பள்ளி புத்தகங்களின் பண்புகள், 3 புத்தகங்களை மதிப்பீடு செய்யும் முறை, 4 பாடநூல்கள் பயன்படுத்த சில கொள்கைகள். அடுத்து 5th யூனிட் பாருங்க. 4th யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எடுக்கல. 4th யூனிட் வந்து டோட்டலா மாறும், எல்லாமே வச்சிருக்கும். 5th யூனிட் பாருங்க, சோதனையும் மதிப்பிடலும். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 தேர்வுறு பகுப்பாய்வு, 2 மதிப்பெண் வழங்கும் முறையும் மதிப்பிடுவதற்கான விடை குறிப்புகளும், 3 சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள், 4 திட்ட வரைவு மற்றும் வினாத்தாள் வடிவமைப்பு. இந்த 4 கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்வுறு பகுப்பாய்வு. இதுல 5 பாயிண்ட் இருக்கு. 1 உருப்படி பகுப்பாய்வில் நடைமுறைப்படுத்தப்படும் முறை, 2 வினாவின் கடினத்தன்மை, 3 வேறுபடுத்தி அறியும் திறன், 4 உருப்படிகளை ஆராய்தலின் முக்கிய குறிக்கோள், 5 உருப்படி பகுப்பாய்வின் பயன்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பெண் வழங்கும் முறையும் மதிப்பிடலுக்கான விடை குறிப்புகளும். இதுல 5 பாயிண்ட் இருக்கு. 1 புறவய வினாக்கள், 2 சொல் தொடர் விடைகளில் பிழை, 3 குறு வினாக்கள், 4 சிறு வினாக்கள், 5 கட்டுரை வினாக்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள். 6 முக்கியமான கோட்பாடுகள் இருக்கு. 1 பலவுள் தெரிவு வினாக்களை உருவாக்குவதற்கான கோட்பாடுகள், 2 பொருத்துதல் வகை வினாக்களை தயாரித்தல், 3 நிரப்பல் வகை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடு, 4 சரியா தவறா வகை வினாக்களை தயாரித்தல், 5 சிறுவிடை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடுகள், 6 கட்டுரை வகை வினாக்களை உருவாக்குதல் தொடர்பான கோட்பாடுகள். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திட்ட வரைவு மற்றும் வினாத்தாள் வடிவமைப்பு. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 திட்ட வரைவின் பயன்பாடுகள், 2 வினாத்தாள் வடிவமைப்பு. அதுல 1 இந்த திட்ட வரைவின் பயன்பாடுகள்ல 6 பாயிண்ட் இருக்கு. 1 நோக்கங்களை அடையாளம் கண்டு அதற்கான எடையிடுதல், 2 உள்ளடக்கத்திற்கான எடை, 3 கால அளவு மற்றும் மதிப்பெண்கள், 4 வெவ்வேறு வகையான கேள்விகளுக்கான எடையிடுதல், 5 சிரம நிலைக்கு எடை, 6 பொருட்களை ஏற்பாடு செய்தல். அடுத்த செகண்ட் தலைப்புக்கான வினாத்தாள் வடிவமைப்புல 2 பாயிண்ட் இருக்கு. 1 கட்டுப்பாடற்ற விடையளித்தல், 2 நிலையான விடையளித்தல். இந்த நிலையான விடையளித்தல் கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 புறவய வினாக்கள், 2 சிறு வினாக்கள், 3 கட்டுரை வினாக்கள். இதுதான் தமிழ் மேஜருக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.